இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உலகம் நடத்தி வருகிற அவர் தயவுக்காக அவருக்கு நன்றியை மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் லெந்து நாட்களுக்குள்ளாக கடந்து வருகிறோம். இந்த நாட்களிலும் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கும் நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. பல்வேறு வசனங்கள் மூலமாக, பல்வேறு உபதேசங்கள் மூலமாக பாவங்களை குறித்து, பாவத்தின் தோஷங்களை குறித்து நமக்கு உணர்த்தப்பட்டு வருகிறது. மேலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்று. நாம் இந்த நாட்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்களில் நாம் நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிற பாவங்கள், நம்முடைய உடலில் உள்ள அவயவங்களை வைத்து நாம் செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றுக்காக இயேசு தமது உடலிலே காயப்பட்டார். அவருடைய ஒவ்வொரு அவயவங்களும் காயப்பட்டது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி இந்த உலகத்திலே படைத்தார். நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார். அவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார். ஆனால் நாம் பாவம் செய்து அவரை சிலுவையில் அறையும் போது அவருடைய அவயவங்கள் வேதனைக்குள்ளாக இருக்கும். நாம் எந்தெந்த அவயவங்களை நாம் வேதனைப்படுத்துகிறோமோ அந்தந்த அவயவங்களினால் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு அவயவங்களிலும் அதிகமாக பாடுகளை ஏற்கனவே அவர் அனுமதித்து விட்டார். நம்முடைய உடலின் அவயவங்கள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கொடுக்கப்பட்டது. அதை ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாட்களிலும் நாம் பாவம் செய்து கர்த்தருடைய அவயவங்களை நாம் சிலுவையிலே வேதனைக்குள்ளாக அனுபவித்து வேதனைக்குள்ளாக நாம் மாற்றிவிட்டோம் என்று பார்த்தோம். இன்றைக்கும் கர்த்தருடைய அவயவம் எந்த ஒரு அவயவத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 24:39 இயேசு தன்னுடைய சீசர்களிடம், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்றார். கர்த்தருடைய கால்களை தொட்டு பார்க்கும்படி சொன்னார். கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் போது அவர்கள் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்தார்கள். கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டிருந்தது. வேதனையை சகித்தார். ஏனென்றால் நம்முடைய கால்கள் பாவங்கள் செய்வதற்கு தீவிரித்து ஓடுகிறதாய் காணப்பட்டது. நம்முடைய கால்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக நாடி தேடி ஓடி போனது. கர்த்தர் எங்கே நிற்கக்கூடாது என்று சொன்னாரோ அந்த இடத்திலே நாம் தரித்து நிற்கும்படியாக நாம் துணிகரமான சில பாவங்களை செய்து வருகிறோம். இன்றைக்கும் செய்து வருகிறோம். இதனால் மறுபடியாக நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய கால்களை நாம் ஆணிகளாக கடாவுகளாக காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பார்த்தோமானால், யாத்திராகமம் 3:5 பார்க்குமானால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போது நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்கிறார். நம்முடைய கால்கள் கர்த்தர் உண்டாக்கினது, நமது சரீரம் கர்த்தர் உண்டாக்கினது, அதில் உள்ள கால்கள் கர்த்தர் உண்டாக்கினது. ஆனால் அதிலே நாம் செய்யும் பாவங்கள், அதை நாம் கலட்டி போட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் காலினால் நமது கால்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் வழிநடத்த முடியும். என்னென்ன காரியங்களிலே நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்த்து அந்த பாவத்தை விளக்கும் போது நாம் கால்களின் மூலமாக கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை தருவார். நாம் கால்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களை பற்றி சிந்திப்போம். முதலாவது, நம்முடைய கால்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய கால்களை நிலையாக நிறுத்தி உறுதிப்படுத்துவார். சங்கீதம் 40:2 வாசிக்கும் போது, பயங்கரமான குழியிலும் குலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துவார் என்று. பயங்கரமான குழியிலும் குலையான சேற்றிலும் தெளிந்த பார்வையுடையவர்களாக, தெளிந்த சிந்தனையுடையவர்களாக நாம் நடக்கும்போது நாம் இது போன்று பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். நம்முடைய கால்கள் பாவத்துக்கு நேராக செல்லும் போது நம்முடைய சிந்தனையிலே மாற்றம் இருக்கும். நம்முடைய கால்கள் பாவத்துக்கு நேராக செல்லும் போது நாம் செவ்வையான வழியிலே நடக்க முடியாத அளவுக்கு நாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய பாதையிலே, நம்முடைய வழியிலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய காரியங்கள் அமையும்.
நாம் பாவம் செய்யும் போது நாம் எடுக்கும் முயற்சிகள் எதுவுமே சித்திக்காதபடி சென்று தடுமாறி 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 நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். தோல்விகள் 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 என்று நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் என்று சிந்தித்து பார்ப்போமானால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை பற்றி நமக்கு உணர்த்துவார். கர்த்தர் நம்மை பாவங்களை பற்றி உணர்த்துவதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வாராம்? நம்மை தூக்கி எடுப்பாராம். உளையான சேற்று பயங்கரமான குழியிலே அகப்பட்டு கொண்டோம். மனிதர்கள் யாரும் நம்மை தூக்கி வைக்க விட முடியாது. நம்முடைய கால்கள் சிக்கி கொண்டது, நம்முடைய கால்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துகிறார். கர்த்தர் நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் ஸ்திரப்படுத்தி நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். எனவே நம்முடைய கால்கள் பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய பாவங்களை மாற்றி நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி கண்மலையின் மேல் நாம் நிற்கும்படியாக நம்முடைய கால்கள் ஸ்திரப்படுத்திருக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நாம் நம்முடைய கால்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார். லூக்கா 1:79 பார்ப்போமானால், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் பாவம் செய்து அநேக இடங்களிலே நாம் செல்லுகிற இடங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத நடக்கும் போது நாம் சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே சேர்த்துக் கொள்கிறோம். பல மனிதர்களுடைய நிந்தனைகளையும் தூசணைகளையும் நாம் சேகரித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கால்கள் செவ்வையான வழியிலே நடக்கும்படியாக, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கும்படியாக, கர்த்தருடைய பிரகாரங்களில் நிற்கும்படியாக நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது, நம்மை சமாதானத்தின் வழியிலே நடத்தும் போது அவர் நம்மை சந்திப்பார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தது நமது சமாதானத்தின் பாதையிலே நடத்துவதற்கு. நம்முடைய கால்கள் இடராமல் சமாதானமாய் நம்ம நடப்பதற்கு. எந்த ஒரு காரியங்களிலும் நாம் செல்லும் போது நம்முடைய இருதயம் சந்தோஷமாக சமாதானத்தோடு காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே நம்முடைய கால்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். கர்த்தர் தரும் சமாதானத்தை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்வோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, நம்முடைய கால்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோசுவா 14:9 இப்படியாக கூறுகிறது, அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் எல்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்னடிக்கும் சுதந்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆணையிட்டார். நாம் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றும் போது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது, கால்கள் நம்முடைய ஆலய பிரகாரங்களே தங்கி தாபரிக்கும் போது, நம்முடைய கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தர் நம்மை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார். நாம் பாவம் செய்யும் போது இவன் வர்ற இடம் விளங்காது, இவன் வந்த இடம் யாருக்குமே தரித்திரம் தான் உண்டாக்கும், இவன் வந்தாலே ஆசீர்வாதம் போய்விடும் என்று சொன்னவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய கால்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும்போது கர்த்தர் நாம் கால் மிதிக்கும் எல்லா தேசங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார். நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்போது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கும்படி செய்வார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வோம். யாரெல்லாம் நம்மை பார்த்து ஏளனமாக பார்த்தார்களோ அவருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எனவே நம்முடைய கால்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். மறுபடியும் நாம் சிலுவையிலே கர்த்தருடைய கால்களை ஆணிகளால் அடிக்காமல், ஆணிகளால் கடவாமல் நாம் நம்முடைய கால்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய கால்களை திறப்படுத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், நம்மை சமாதானத்தை பாதையில் நடத்துவார். நாம் கால் மிதிக்கும் தேசங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே தந்தனமை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவின் நாளிலும் இந்த கால்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு நீர் தரும் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். மகிமை மகிமை